ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இப்போ கடைக்கு போயிருந்தேன். சரி, குழந்தைங்க என்ன மம்மி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன், ஒரு வெள்ளி செயின் வாங்கினேன். அது கொஞ்சம் கருப்பாகி போச்சு. சரி, குழந்தை என்ன வேணும், என்ன செய்கிறேன்னு கேட்குதே, நம்மக்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சு அந்த செயின் எடுத்துன்னு போய் விற்றுட்டேன். எலக்ட்ரிக் கடனா விற்றுட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னீங்கன்னா ஒரு ட்ரே முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த முட்டை டெய்லியுமே என் குழந்தைங்க 2 முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாதம் இருக்குது, சாம்பார் இருந்தாலையும் 2 ஆம்லேட் போட்டு குழந்தைங்க மனசார சாப்பிடுவாங்க. நான் கழுத்துக்குள்ளே அந்த செயின் போட்டுக்கிறதுனால எனக்கு என்ன உபயோகம்? ஒன்றும் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு போகிறோம். இருக்கிற நாள் வரையும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்க. என்னோட ஹாபிட் அப்படி தான். ஐயோ இவங்களுக்கு அதை கொடுக்கணுமே, கடன் கொடுக்கணுமே, நம்மக்கிட்ட காசு இல்லையே, அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன பண்ண போகிறாங்க, என்னவே கோடியாக சம்பாரித்து வச்சவங்க கூட, ஆனால் அதே அந்த பணத்தை விட்டுட்டு போய் மண்ணுக்குள்ளே சேர போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்க சந்தோஷத்தை நம்ம கண்குளிர பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் குழந்தைங்க 7வது படிக்கும்போது என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. நிறைய பேர் ஒரு மாதிரி, நீ என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்த, உன்னெல்லாம் கட்ட முடியுமா ஃபீஸு அப்படின்னலாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணியெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த டைமில் கடவுளும் எனக்கு கொஞ்சம் சோதிச்சார். அப்போ சோதிக்கும் போது நான் என்ன பண்ண தெரியுமா, என் கழுத்தில் இருக்கிற தாலி சமயம் அப்படியே எத்தமே டோட்டலாக மொத்தமே விட்டுட்டு என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டி, என் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட் வாங்கி கொடுத்து, என் குழந்தைங்களாம் நல்லா வெற்றிகரமாக எக்ஸாம் எழுதி ஃபுல்லாக பாஸ் ஆகி வந்தாங்க. அதுவும் ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது. ஒரு 3 மாதம் நான் அந்த மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கொம்பு இருக்கு இல்லையா, அதே கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தாலி வாங்கிக்கினேன். அந்த தாலி கூட இதுமாதிரி திருப்பதியில் போட்டு இன்னொரு தாலி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த தாலி போட்டு கொடுத்தேன். இப்போது அந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலையே வந்துட்டு கூட என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்ச தாய் நான். அப்படி இருக்கும்போது என் குழந்தைங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷமே. இதுதான் முட்டை பாருங்கள். ஒரு ட்ரே முட்டை வாங்கினேங்க ஆசையோடு. ஆனால் 2 முட்டையை வண்டியில் உட்கார முடியாமல் உட்காந்து 2 முட்டையை உடச்சிட்டு வந்துட்டேன். இந்த 2 முட்டையை மிச்சம் பண்ணுறதுக்கோசரம் இந்த முட்டை கொடுறான். நல்ல முட்டை வாங்கினா 6 முட்டை 4 முட்டை வருமேன்ட்டு ஒரு முட்டை எக்ஸ்ட்ராக்கோசரம் உடஞ்சி முட்டை வாங்கினேன். அதை ரோட்லேயே உடச்சிட்டேன். சரி, பூமாதேவிக்கு இன்றைக்கி அந்த முட்டை போய் சேரணமாக இருக்குது, போய் சேரட்டுமே. அப்புறம் நண்பர்களே, எல்லா ஒரு தாயுமே என்ன போல சந்தோஷப்படுற அம்மாங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நாம் மட்டும் இல்லை, நம்மளை பெத்தெடுத்த தாய் தந்தையும் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ நம்ம பிள்ளைங்கள வச்சு அதே போல் அவங்களும் அதே மாதிரி சந்தோஷப்படுவாங்க. அதனாலேருந்து என் பிள்ளைங்களும் என்னை நல்லா பார்த்துக்கணும், உங்களோட குழந்தைங்களும் உங்களை நல்லா பார்த்துக்கணும். சந்தோஷமாக நம்மளும் நம்மளோட அம்மா அப்பாவை அவங்க இருக்கிற நாள் வரையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணுன்ட்டு இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.